ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஊற வச்சு செய்ய போகிறேன். சிக்கனை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் சேர்த்து ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது ஒரு 1 hour ஊறட்டும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கனமான பாத்திரம் இல்லைன்னா வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்க எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எந்த ஸ்பைசஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பச்சை வாசனை போட்டோம். 100 கிராம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதில் பாதி தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம், பாதி தக்காளி நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதி தக்காளி போட்டு பாதி தக்காளி அரைச்சி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப அரையணும்னு அவசியம் இல்லைங்க, ஒன்றும் பாதியமாக அரைஞ்சால் போதும். சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், தக்காளி வேகிறதுக்கு டைம் எடுக்காது. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 150 ml தயிர் எடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா 1 hour ஊறி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த உடனே உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புதினா கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்து அரிசி ஒரு அரைப்பதம் நல்லா வேகணும். வெந்த அப்புறமா நம்ம மூடி வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். விசில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது கண்டிப்பாக குழஞ்சிடும். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழையாமல் வரும் உதிரியாக. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், குழையலை. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.